வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நவம்பர் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நவம்பர் மந்தோடைய பார்ட் 1 வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இது பார்ட் 2 வீடியோ தான். அது பார்த்துட்டு இதையும் பாருங்கள், இல்லை இதை பார்த்துட்டும் அதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சச்சின் டெண்டுல்கருக்கு எங்கே சிலை திறக்கப்பட்டதுன்னா மும்பையில் பார்த்தீங்கன்னா வான்கடேன்ற மைதானத்தில் தான் திறந்திருக்காங்க. இவரோட சுயசரிதை பார்த்தீங்கன்னா பிளேயிங் இன் மை வே. உலக சைவ தினம் எப்போன்னா நவம்பர் 1. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்னென்னா ஒரு நல்ல காரணத்திற்காகவே கொண்டாடப்படுகிறது. 23 லட்சம் அகல் விளக்குகளை ஏற்றி உலக கிண்ண சாதனை படைத்த இந்திய நகரம் எதுனா அயோத்தி. பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசில் இருக்குது. 14 ஆண்டுகள் வனவாசம் முடிச்சுட்டு ராமர் அயோத்தி வந்ததை நினைவு கூறும் வகையில் அங்கே தீப உற்சவ விழா கொண்டாடிருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக தான் கின்னஸ் ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்க. இந்திய உற்பத்தி துறையில் தமிழக பெண்களோட சதவீதம் வரும்னா 43% நம்ம தமிழக பெண்கள் தான் இருக்காங்களாம். ஐஐடி மெட்ராஸ் சமீபத்தில் உருவாக்கிய மொபைல் செயலி எதுனா ஆப்ட்ரூட். இது பார்த்திங்கன்னா சரக்குகளை எடுத்து செல்ல உதவுற ஒரு கைபேசி செயலி, அதாச்சும் மொபைல் ஆப்பாக. இது கட்டணமோ இடைத்தரகரமும் இல்லாமல் நேரடியாக நுகர்வோரையும் ஓட்டுநரையும் ஸ்ட்ரெயிட்டாகவே இணைக்குதான். அடுத்த கொஷின் பார்க்கலாம். பழங்குடியினர் பெருமை தினம் எப்போன்னா நவம்பர் 15. பிர்சா முண்டாவோட பெருந்தினம் தான் இது. ஜன்ஜாத்திய கௌரவ் திவாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிர்சா முண்டா ஜார்க்கண்டை சேர்ந்தவர். சமீபத்தில் இருந்த இந்திய ரிசர்வ் வங்கியின் 18வது ஆளுநர் யாருன்னா வெங்கட்ராமன். இவர் 1990லேருந்து 1992 வரைக்கும் ரிசர்வ் வங்கியோட ஆளுநராக இருந்திருக்காரு. தமிழ்நாட்டில் நாகர்கோயிலில் பிறந்திருக்காரு. ரீசெண்டாக ரிசர்வ் பேங்கோட ஆளுநர் யாருன்னா சக்தி சாந்ததாஸ். ரிசர்வ் பேங்கோட ஃபர்ஸ்ட் ஆளுநர் யாருன்னா வில்லியம் ஓ ஸ்மித். ரிசர்வ் பேங்கோட முதல் இந்திய ஆளுநர் யாருன்னா சிடி தேஷ்முக். உலகின் மிகப்பெரிய ஒற்றைத்தள சூரிய மின் நிலையம் பார்த்திங்கன்னா அபுதாபியில் அமையப்போகுது. இது பார்த்திங்கன்னா அபுதாபி UAE துபாயில் இருக்குது. இந்தியாவில் இதே மாதிரி ஒன்று இருக்குது ராஜஸ்தானில். இது பட்லா சோலார் பூங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. தேஜஸ் இலகு ரக விமானத்தில் பறந்த பிரதமர் யாருன்னா நரேந்திர மோடி தான். இதை தயாரித்த நிறுவனம் இந்துஸ்தான் விமானவியல் நிறுவனம் பெங்களூரில் இருக்குது. இதை பார்க்குறதுக்காக மோடி போயிருப்பார். அப்போ தான் இவரும் இந்த விமானத்தில் ஏறி ஒரு ட்ராவல் மாதிரி பண்ணியிருப்பார். அதனால் இவர் அந்த விமானத்தில் பறந்த முதல் பிரதமர் அப்படின்னு சொல்கிறாங்க. 6வது கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டு போட்டி தமிழ்நாட்டில் நடக்க போகுது. இது ஜனவரி மாதம் அடுத்த வருஷம் 2024 ஜனவரி 19லேருந்து 31 வரைக்கும் நடக்க போகுது. சென்னை, திருச்சி, கோவை, மதுரை இந்த பிளேஸ்லலாம் நடக்க போதாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.